தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார். குணமாக்குபவர். மற்றொரு வாரத்தின் இறுதியில் மீண்டும் உங்களிடத்தில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார் என்னும் கருப்பொருளிலே தொடர்கின்றேன். அதனால் வேதத்தில் தேவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு நாமங்களிலிருந்து அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். என்னுடைய கடைசி 2 செய்திகளில் தேவனுடைய 2 முக்கிய எபிரேய நாமங்களில் 2வது நாமத்தை பற்றி கையாண்டு இருக்கிறேன். அது 2 முக்கியமான அம்சங்கள் என்று நான் விளக்கினேன். அந்த நாமம் வழக்கமாக யெகோவா அல்லது யாவே அல்லது கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 2 முக்கிய அம்சங்கள் என்னவென்றால், முதலாவதாக இது ஒரு தனிப்பட்ட சொந்த நாமம். இது தேவன் மனிதனோடு ஒரு நபராக நேருக்கு நேராக தொடர்பு படுத்துகிறது. இது இருக்க வேண்டும் என்ற வினைச்சொல்லில் இருந்து வந்ததால் அந்த நாமத்தை கொண்டிருப்பவரின் நித்தியமான மாறாத தன்மையை குறிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், முதலாவதாக அது தனிப்பட்டதாக இருக்கிறது. இரண்டாவதாக அது நித்தியமானது மற்றும் மாறாதது. இந்த காரணங்களுக்காக இந்த நாமமான யெகோவா அல்லது யாவே என்பது குறிப்பாக மனிதர்களுடனான தேவனுடைய உடன்படிக்கைகளுடன் தொடர்புடையதாகும். ஏனெனில் உடன்படிக்கை என்பது ஒருவருடன் ஒருவருக்கு இருக்கும் நேரடியான உறவாகும். மேலும் உடன்படிக்கை மாறாததும் நிரந்தரமானதாகவும் இருக்கிறது. எனவே உடன்படிக்கையானது யெகோவா என்னும் தேவனுடைய நாமத்தின் 2 முக்கிய அம்சங்களுடன் ஒத்துப்போகிறது. இது யெகோவா என்பவர் உடன்படிக்கையை காக்கும் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக யெகோவா என்ற நாமம் மனிதனோடு அவர் கையாளும் விதங்களில் தேவனுடைய உடன்படிக்கையை கடைபிடிக்கும் உண்மைத்தன்மையின் 7 அம்சங்களையும் குறிக்கும். 7 குறிப்பிட்ட நாமங்கள் அல்லது பட்டங்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. வேதத்தில் அவை இடம்பெற்ற வரிசை முறைகளில் பின்வரும் அம்சங்களில் யெகோவா அல்லது யாவே என்பதை வெளிப்படுத்துகின்றன. முதலில் பார்த்து கொள்பவர், அதாவது வழங்குபவர். 2வது குணமாக்குபவர். 3வது நமது அடையாளமாக இருப்பவர். 4வது நமது சமாதானமாக இருப்பவர். 5வது மெய்ப்பராக இருப்பவர். 6வதாக நமது நீதியாக இருப்பவர். 7வதாக எப்போதும் இருப்பவர் அல்லது நிரந்தரமாக இருப்பவர். நேற்றைய எனது செய்தியில் இந்த உடன்படிக்கை நாமங்களில் முதலாவது நாமமான பார்த்து கொள்பவர் குறித்து கையாண்டேன். தேவன் தம்முடைய மக்களுக்கு கொடுத்த முதல் வாக்குறுதி அவர்களுக்கு தேவையானதை வழங்குபவர் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். இன்று நான் 2வது உடன்படிக்கை நாமமான குணமாக்குபவர் என்பதை குறித்து பேசப் போகிறேன். இந்த நாமம் முதலில் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் காணப்படுகிறது. இது எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடலை கடந்து வனாந்திரத்தின் வழியாக பயணம் செய்த உடனே அனுபவித்த இஸ்ரவேலர்களின் அனுபவமாகும். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினாலே அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா, அதாவது கசப்பு என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை யெகோவாவை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அந்த 2வது உடன்படிக்கை நாமம் கடைசியில் இருக்கிறது. உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தராகிய யெகோவா அல்லது யாவே குணமாக்குவர் என்ற வார்த்தையுடன் நேரடியாக தொடர்புடையதாக இருக்கிறது. மாற்றாக குணமாக்கும் கர்த்தர் என்று சொல்லலாம். இப்போது நான் வாசித்த அந்த குறிப்பிலிருந்து சில விஷயங்களை கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக, அந்த நெருக்கடியில் சுமார் 30 லட்சம் மக்கள் முறுமுறுத்தார்கள். மோசே என்னும் ஒருவர் மட்டுமே ஜெபித்தான் என்பது எப்போதும் என் மனதில் தோன்றும். மோசேக்கு தீர்வு கிடைத்தது. முறுமுறுப்பதை விட
ஜெபிப்பது ஞானமானது என்பதை அது எப்போதும் எனக்கு காட்டுகிறது. இரண்டாவதாக, இந்த வெளிப்பாட்டில் தேவனே செயலை தொடங்குகிறார். இன்று சபைகளில் சுகமளிக்க தேவனுடைய வல்லமை மற்றும் விருப்பத்தை குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. இதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தேவன் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். அவர் தம்முடைய மக்களை விரக்தியின் நிலைக்கு கொண்டு வந்தார். பின்னர் தம்முடைய சொந்த விருப்பத்தினாலும் ஆலோசனையினாலும், குறிப்பாக தம்மையே ஜனங்களின் பரிகாரியாக குணமாக்குபவராக வெளிப்படுத்துகிறார். அது மக்கள் கேட்ட ஒரு காரியமல்ல, தேவனுடைய சொந்த தீர்மானத்திலிருந்து வந்த ஒரு காரியமாகும். தேவன் தாமே தம்முடைய மக்களுக்கு குணமாக்குபவராக இருக்க முடிவு செய்தார். குணமாக்குதல், அதாவது பரிகாரம் என்று பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைக்கு உடல் ரீதியான சுகம் என்ற அடிப்படையான எபிரேய வார்த்தையாகும். இது மருத்துவரை குறிக்கும் நவீன எபிரேய வார்த்தை நமக்கு தருகிறது. உண்மையில் நானே யெகோவா உன் மருத்துவர் என்று மொழிபெயர்ப்பது முற்றிலும் சரியானதாக இருக்கும். அதுதான் நவீன எபிரேய மொழியில் சரியான வார்த்தையாகும். பின்னர் வழக்கம்போல் தேவனுடைய அற்புதங்களை செய்யும் வல்லமை வெளியிடுவதற்கு விசுவாசத்தின் செயல் தேவைப்படுகிறதை நாம் பார்க்க வேண்டும். தேவன் மோசேக்கு ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டினார். மோசே மரத்தையோ அல்லது மரத்துண்டையோ எடுத்து தண்ணீரில் போட வேண்டியிருந்தது. மரத்தை தண்ணீரில் போட்ட அந்த விசுவாச செயலானது அந்த தண்ணீரிலே தேவனுடைய அற்புதம் செய்யும் வல்லமை வெளிப்பட்டது. மோசே அந்த தண்ணீரின் விளிம்பில் நின்று கொண்டு எதுவும் செய்யாமல் நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றும் நடந்திருக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்ற கொள்கையை இது வெளிப்படுத்துகிறது. நாம் விசுவாசித்தால் நம்முடைய விசுவாசத்தை நிரூபிக்க தேவன் எப்போதும் நமக்கு ஒரு நியமிக்கப்பட்ட செயலை கொடுக்கிறார். பின்னர் சுகமாக்குவதற்கான வழிமுறை ஒரு மரம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது எபிரேய மொழியில் மரம் என்ற வார்த்தை வளர்ந்து வருகிற மரத்திற்கும் வெட்டப்பட்ட மரத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே புதிய ஏற்பாட்டில் சிலுவையை குறிக்க பயன்படுத்தும் வார்த்தை இதுதான். எனவே மீண்டும் ஒருமுறை இந்த குணமாக்கு உடன்படிக்கை அதன் இறுதி நிறைவேற்றத்தை கண்ட இடமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி சுட்டி காட்டுகிறது. அந்த கசப்பான தண்ணீருக்கு சுகத்தை கொடுத்தது ஒரு மரமாக இருந்தது. என்னை எப்போதும் கவர்ந்த மற்றொரு விஷயம் என்னவென்றால், தண்ணீர் ஏன் கசப்பாக இருந்தது என்று நமக்கு ஒருபோதும் சொல்லப்படவில்லை. ஆனால் மோசேக்கு அவற்றை எப்படி மதுரமாக மாற்ற வேண்டும் என்பது காட்டப்பட்டது. சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் பலனற்ற கேள்விகளை கேட்டு நம்முடைய சக்தியை வீணாக்குகிறோம். இது ஏன் இப்படி நடந்தது, அது ஏன் இப்படி நடந்தது. சில நேரங்களில் நாம் அந்த கேள்விகளை தகர்த்துவிட்டு தேவனிடத்தில் தேவனை என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பீம் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தேவன் அதை காட்டுவார். சில நேரங்களில் விஷயங்கள் ஏன் நடந்தன என்பதை புரிந்து கொள்வது நம்முடைய மனதை பாரமாக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள விரும்புவது தேவன் எப்போதும் நடைமுறை பதில்களை தருகிறார். அங்கே குணமாக்குவதற்கான அடிப்படை தேவை மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எபிரேய மொழியில் கவனிப்பீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள், அதாவது கவனிப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. கவனி என்ற வார்த்தை 2 முறை வருகிறது. நான் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு சுகமடைய மிக தீவிரமான நிலையில் இருந்தபோது வேதத்தில் தேவனை தேடிக்கொண்டிருந்தேன். இந்த வசனம் எனக்கு வந்தது நினைவிருக்கிறது. நான் கவனித்தல் என்றால் என்ன என்று சொன்னேன். தேவன் எனக்கு இந்த பதிலை கொடுத்தது போல் இருந்தது. நான் உனக்கு 2 செவிகளை கொடுத்தேன், ஒரு வலது காது மற்றும் ஒரு இடது காது. கவனித்தல் என்பது 2 செவிகளையும் இடத்தில் கவனமாய் கேட்பதாகும். ஆனால் நீங்கள் ஒரு செவியால் நான் சொல்வதையும் மறுசெவியால் வேறொருவரின் பேச்சை கேட்டால் உங்களுக்கு குழப்பம்தான் இருக்கும், விசுவாசம் இருக்காது. அதனால் நான் பிசாசின் பொல்லாத கிசுகிசுப்புக்கு என் செவியை சாய்க்காமல் 2 செவிகளாலும் தேவன் சொல்வதையே கேட்டேன். நிச்சயமாக நான் என் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். நேற்று ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவில் தேவனுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதை நாம் பார்த்தோம். குணமாக்குவதற்கான தேவனுடைய வாக்குறுதியிலும் இதுவே உண்மையாகும். அது இயேசு கிறிஸ்துவில் இறுதி நிறைவேற்றத்தை கண்டது. இது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16-17 உள்ள புதிய ஏற்பாட்டின் பதிவாகும். அஸ்தமனமானபோது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளில் எல்லாரையும் சுத்தமாக்கினார்.
அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எனவே இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு அந்த குணமாக்கும் உடன்படிக்கையின் இறுதி நிறைவேற்றமாக இருந்தார். அவர் வந்து சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தது மட்டுமல்லாமல் அவரே நம்முடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையும் சுமந்தார். அவர் மன்னிப்பை மட்டுமல்ல, சுகத்தையும் வழங்கினார். அவரது முன்னேற்பாடு ஆவிக்குரிய தளத்தில் மட்டுமல்லாமல் சரீரத்திலும் இருந்தது. அது தேவன் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தமாகும். இந்த காரணத்தில் தான் புதிய ஏற்பாட்டில் எந்த காலத்திலும் எந்த ஒரு இஸ்ரவேலரும் சுகத்திற்காக இயேசுவிடம் வந்து மறுக்கப்பட்டதாக நான் வாசிக்கவில்லை. எந்த ஒரு இஸ்ரவேலருக்கும் சுகம் மறுக்கப்பட்டதாக எந்த பதிவும் இல்லை. உதாரணமாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 35-36 வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அவர்கள் தொட வேண்டியிருந்தது, அவர்கள் குணமடைந்தார்கள். இருப்பினும் புறஜாதியரிடத்தில் யூதர்கள் அல்லாதவர்களிடத்தில் அவருடைய அணுகுமுறை வேறுபட்டது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் யூதரல்லாத ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்கு இரக்கம் காட்டும்படி அவரை கூப்பிட்டதை வாசிக்கிறோம். அவள் சொன்னதாவது, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அந்த பதிவு சொல்கிறது, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், என் உடன்படிக்கையின் கடமை இஸ்ரவேல் வீட்டார் அல்லாதவர்களுக்கு இல்லை. அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். உடன்படிக்கைக்குரிய உறுதிப்பாட்டின் தன்மையை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் அதை புரிந்து கொள்வது கடினமாகும். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலரோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அதன் மூலம் அவர்களுக்கு பரிகாரியாக குணமாக்குபவராக இருக்க ஒப்புக்கொண்டார். ஆகையால் குணமாக்குதல், அதாவது சுகம், பிள்ளைகளின் அப்பமாக இருந்தது. இந்த பெண்ணுக்கோ அந்த உடன்படிக்கை இல்லை, அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் அவளுக்கோ விசுவாசம் இருந்தது. அவருடைய பதில் வேதத்தில் மிக அழகானதாக இருக்கிறது. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அதன் முக்கியத்துவத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவள், ஆண்டவரே, எனக்கு ஒரு அப்பம் தேவையில்லை, எனக்கு ஒரு துணிக்கைகள் மட்டும் வேண்டும். ஒரு சிறிய துணிக்கை என் மகளுக்கு தேவையானது அனைத்தையும் செய்யும். இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த பெண்ணின் விசுவாசம் அவருடைய இரக்கத்தை பெற செய்தது. ஆனால் பாருங்கள், அவருக்கு நிறைவேற்ற எந்த உடன்படிக்கைக்குரிய கடமையும் இல்லை. முடிவில் தேவன் இன்னும் தம்முடைய மக்களை குணமாக்குவராகவே இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். அடுத்த வாரம் தேவன் தம்முடைய நாமங்களில் வெளிப்படுத்தப்பட்டார் என்னும் இந்த கருப்பொருளை தொடர்கின்றேன். கர்த்தருடைய உடன்படிக்கை நாமங்களில் இன்னும் 5 நாமங்களை குறித்து இன்னும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன்.